இந்த ஒரு காணொலியை கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நேத்துல இருந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது சென்னையில தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே நிலையம் இருக்குல்ல, அங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு 3 வயசு குழந்தை, அதாவது 3 வயசு ஆண் குழந்தைய யாருன்னே தெரியாத ஒரு நபர் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல இருந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இறக்கி விடுறாப்ல. யார் அந்த நபர் ட்ரெயின்ல இருந்து அந்த 3 வயசு பையனை இறக்கி விட்டு அந்த குழந்தையோட உறவினரா இல்ல அப்பாவா இல்ல அந்த ட்ரெயின்ல அந்த குழந்தை யாருன்னே தெரியாம உட்கார்ந்து இருந்ததை பிளாட்ஃபார்ம்ல இறக்கி விட்டு போனாரா என்னன்றத அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பாவம் அந்த பிளாட்ஃபார்ம்லயே பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே சுத்தி தெரிஞ்சிருக்கு. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம 3 வயசு குழந்தை. அந்த குழந்தைய ரயில்வே பாதுகாப்பு படையினர் வந்து மீட்டுனா என்ன, அந்த பிளாட்ஃபார்ம்ல சுத்தி தெரிஞ்ச பிள்ளை அழுதுகிட்டே சுத்தி தெரியுது, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் குழந்தைகள் நல உதவி மையத்துல போய் ஒப்படைச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு 2 சந்தேகம் வருது. அதாவது அந்த குழந்தைய வந்து ஒரு நபர் வந்து 3 பேர் நிக்கும் போது தான் அந்த குழந்தைய இறக்கி விடுறாங்க. மேக்ஸிமம் அது அவரோட பிள்ளையா இருந்திருக்காது. ஏன்னா அவர் தனியால அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம அந்த பிள்ளைய இறக்கி விட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி இறக்கி விட்டுட்டு அந்த குழந்தை கிட்ட கையை நீட்டி அங்க போன்ற மாதிரி கையை காட்டுறாங்க. அங்க இருந்த ரயில்வே காவல்துறை கிட்ட போக சொல்ற மாதிரி தெரியுது. அதை பார்க்குறேன். ஆனால் என்ன, அந்த குழந்தைக்கு உதவி பண்ண நினைச்சிருந்தா அந்த குழந்தைய இறங்கி போய் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு கூட அடுத்த ட்ரெயின்ல போயிருந்திருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து ட்ரெயின் அவங்களுக்கு என்ன அவசரமோ அதை நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இதை பண்ணியிருக்கலாம். போலீஸோட விசாரணையில் அது யாரோட குழந்தைன்னு தெரிய வரும்.